எலான் மஸ்க்குக்கும் மோடி அவர்களுக்கும் சொல்லப்போனால் இந்திய அரசாங்கத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு போர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெட்ட வெளியில் வந்திருக்கு. இது ஒரு திட்டம், சயோக் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி. இதனால் என்ன பிரச்சனை? உண்மையாகவே நாட்டோடைய பாதுகாப்புக்கு இது ரொம்ப உதவுதா? அப்படி இல்லைன்னா மனிதர்களுடைய உரிமையை பறிக்குதா? எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு? இது எலான் மஸ்க்குக்கும் இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனையா, இல்லை இந்திய மக்களுக்கு உள்ள பிரச்சனையா? இது உண்மையாகவே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பல கேள்விகளை உள்ளடக்கியிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சயோக் திட்டம், இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2024 அக்டோபர் மாதமே வந்துடுச்சு. சரி, திட்டத்தில் வந்து இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க? இந்திய அரசாங்கத்துக்கும் எலான் மஸ்க்கும் என்ன பிரச்சனை? முதல்ல இந்திய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பாதுகாப்பான திட்டம். சமூக வலைதளங்களில் முக்கியமாக ஆன்லைன்ஸில் அரசோடைய முக்கியமான நிகழ்வுகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த திட்டம் உதவுது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சாதி மதம் பற்றிய தவறான கருத்துக்களை தடை பண்ணுறதுக்கும் திட்டம் உதவுது. இதன் மூலியமாக நாட்டுடைய பாதுகாப்பு பின்பற்றப்படுகிறது. இதன் மூலியமாக சமூகத்தோடைய அமைதியை வந்து காக்கப்படுகிறது அப்படின்னு வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் மேற்கோள் காட்டுறாங்க. எலான் மஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஸ்க் என்ன சொல்கிறாரு? ஏன்னா அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ரொம்ப மிகப்பெரிய தொழிலதிபர். இந்தியாவிலையும் சரி உலக அளவிலுமே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஸ்டாண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், வி கேனாட் சப்போர்ட் சென்சார்ஷிப் பை எனி கவர்மெண்ட் அப்படிங்கிறார். ஸோ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய தளம் எக்ஸ் வலைதளம், இதுக்கு முன்னாடி ட்விட்டர் அப்படின்னு இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ ட்விட்டர் அப்படிங்கிற வலைதளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. உலக அளவில் எல்லாருமே தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, இந்த தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வரைக்கும், ரொம்ப சின்னவங்க, அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்க மாட்டாங்க, செலிபிரிட்டியாக இருக்க மாட்டாங்க, அவங்க வரைக்குமே கருத்துக்களை தெரிவிக்கலாம். யாரை வேணால் டேக் பண்ணி கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ அதுதான் எலான் மஸ்க் மேற்கோள் காட்டுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து இந்திய அரசாங்கம் இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இங்கே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. லீகலான வார், அதுவும் முக்கியமாக இந்த வார் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இல்லைங்களா? ஸோ அப்போது டெமோக்ரஸி கண்ட்ரியில் ஒரு ஸ்பீச்சுக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு சென்சார்ஷிப் விதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சென்சார் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஏற்படுது. ஏன்னா மஸ்கை வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீகல் வாரில் முக்கியமாக வந்து இவங்க என்ன மேற்கோள் காட்டுறாங்க, நீதிமன்றத்தில் என்ன மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது வந்து ஒரு அதிகாரம், சமூக ஒற்றுமை, ஜனநாயகம் இதெல்லாம் காக்கிறதுக்காக நாங்கள் வந்து இதை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த சென்சார்ஷிப் நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு எதிரானது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே செக்ஷன் 79B இந்த அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 79(3)A இது தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. அன்கான்ஸ்டிடியூஷன் சென்சார்ஷிப் இதை வந்து அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து அப்படி வந்து எலான் மஸ்க் மென்ஷன் பண்ணுறாரு, அவங்க நிறுவனங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து இன்னும் என்ன மேற்கோள் காட்டுறாங்கன்னா, 2015ஆம் ஆண்டு ஸ்ரேயா சிங்கல் இவங்களுடைய வழக்கில் இறுதி செய்யப்பட்ட செக்ஷன் 69A பாதுகாப்பு வழிமுறைகள் இதை பின்பற்றவே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் டெல்லி மற்றும் கர்நாடகா கோர்ட்டில் இவங்க வந்து மார்ச் 2025 இந்த வழக்கு பதிவு பண்ணாங்க. இதோடைய வழக்கு வந்து ஹியரிங் வந்து இப்போ இது வந்து மிகப்பெரிய பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு. இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடைய ப்ரெஷரும் இதில் வந்து இந்த போராட்டமும் எப்படி நடக்குது, அரசாங்க தரப்பில் நோட்டிஃபிகேஷன் டாஸ்க் இதை வந்து கூகுள், மெட்டா போன்ற நிறுவனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க இதை. ஆனால் இவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஒருவேளை இவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்கன்னா இந்தியாவிலிருந்து ட்விட்டர் வலைதளம் முழுமையாக மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் தரப்பில், அதாவது எக்ஸ் தளத்தில் அவங்களுடைய பதிவு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1400க்கு அதிகமான போஸ்ட்டுகள் டெலீட் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் மீம், அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வேயில் நடந்த ஒரு சில ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சுங்களா இப்போ ரீசெண்டாக நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
இவங்க வந்து டெலீட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த பிபிசி ஆவணப்படம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவணப்படம் வந்து அது வந்து டோட்டலா வந்து பேன் பண்ணாங்க. எங்கேயுமே அத போடவே இல்ல. ஈவன் தமிழ்நாட்டிலுமே அத வந்து நெறைய இடத்துல போடும்பொழுது, அத வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தடை பண்ணாங்க. தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே ஆட்சியில இருந்தாங்க. மத்தியில வந்து பிஜேபி ஆட்சியில இருக்கும் பொழுதுமே இது நடந்துச்சு இது. யூடியூப் வீடியோஸு, அது மட்டும் இல்லாம நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீம்ஸு, நெறைய வந்து ட்விட்டர் போஸ்ட் இது எல்லாமே வந்து டெலீட் செய்யப்பட்டுச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது, இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்க்கு வந்து ரொம்ப எதிர்ப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் எலான் மஸ்க் தரப்புடைய வாதம். ஆனா இந்தியா தரப்புடைய வாதம் என்னன்னா, நாட்டுடைய பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தான் இது வாதம். சரி ஓகே. இது வந்து அரசு இன்னும் என்ன கூறுறாங்க அப்படின்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது நாடு சீர்திருத்தம். மிஸ்இன்ஃபர்மேஷன வந்து தடுக்கிறதுக்காகவும் மிஸ்இன்ஃபர்மேஷன்னா என்ன? ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயத்த பத்தின அது மாரி கருத்துக்கள அப்படியே சொல்லாம, அத மடைமாற்றுவது. அந்த கருத்தே அதுல இருக்காது. அந்த விஷயமே நடந்திருக்காது. மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்றது. நாட்டுடைய சீர்திருத்தம். இது எல்லாமே கருத்தில் கொண்டு தான் நாங்க இத நடைமுறைப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. இத இது இது வந்து எப்படி வந்து கிளைம் பண்றாங்க? விமர்சகர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷேடோ ஆஃப் ஒரு ஷேடோவா நம்மள வந்து ஒரு ஸ்பை வந்து கண்காணிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு விஷயமா இருக்கு. முக்கியமா 100% கருத்துரிமைக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. இது உலக பார்வையில வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப ஷேடோவா நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டே நம்ம இருக்கோம். நம்ம ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரீடம் அங்க வந்து டோட்டலா அங்க வந்து தடை செய்யப்படும். அது வந்து ஒரு தடுத்து நிறுத்தப்படும். அரசாங்கங்கள் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா, அரசாங்க திட்டங்கள் வந்து குடுக்கும் பொழுது, அதில இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள பொது வெளியில விவாதிக்கிறது இங்க இருக்கக்கூடிய வழக்கம். இது வந்து உரிமையே இருக்கு. அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்றத தாண்டி, அரசாங்க திட்டங்கள இது மக்களுக்கு உண்மையாகவே இது பயன்படுதா? மக்களுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம இது வந்து பல வருடத்துக்கு முன்னாடி, பல வருடங்களா நம்ம பின்பற்றிட்டே வரோம் நம்ப. அர மக்களுடைய மிகப்பெரிய போராட்டங்களால அரசோடைய நெறைய திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கைவிடப்பட்டிருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து இது வந்து உகந்தா இல்ல அப்புட்ன்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது, இங்க வந்து நாடு சீர்திருத்தம் இத பத்தி பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எதுல வருது அப்படின்னு தெரியல. பட் ஆனா, இங்க வந்து உண்மையாகவே ஒரு கருத்துரிமை பறிக்கப்படுது. நெறைய விஷயங்கள நமக்கே அறியாம, நம்ம இங்க என்ன பேசணும், நம்ம என்ன பேசக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கே தெரியாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாடிகார்ட் மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டே வராங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாரி உலக அளவுல எப்படி பார்க்கப்படுதுன்னா, உலக அளவுல எலான் மஸ்கோடைய அவருடைய சம்மந்தப்பட்டிருக்கிறதால, இங்க என்ன சொல்றாங்கன்னா, லார்ஜஸ்ட் டெமோக்ரசி ஸ்பீச் குறையும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டெமோக்ரசி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெமோக்ரசியான கண்ட்ரில இந்த ஸ்பீச் ஆஃப் இன்டெக்ஸ் குறையும். அப்ப நெறைய பேசுறவங்க, கருத்துரிமைகள பேசுறவங்க, இது மாரி அவங்களுடைய குரல் வளைகள் நெரிக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அந்த இடத்துல வந்து பாதியாக குறையும். நெறைய பேர் நமக்கு ஏன் வம்பு அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணாமலே போயிடுவாங்க. இங்க உண்மையாகவே இருக்கிற நெறைய பேத்துக்கு என்ன ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா, யாருமே வந்து குறை சொல்லணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் மக்களுக்கு இதுல என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்குன்னு புரிய வைக்கணும். ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு டிஸ்கஷன் இருந்தா மட்டும் தான் அந்த விஷயத்துல நல்லது எது, கெட்டது நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும். அந்த டிஸ்கஷனே பண்ணக்கூடாது. அதிலேயே நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சாங்க அப்படின்னா, அப்ப இங்க வந்து எப்படி வந்து ஒரு கருத்துரிமை, எப்படி ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இவங்களுக்கான கேள்வி. சரி இதுல என்ன முடிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடிவுரையில வந்து நம்ப இத எப்படி கொண்டு போறதுன்னா, நமக்கு இங்க நாளைக்கு இதுல வந்து எலான் மஸ்க் இந்த கோர்ட்ல போய் இந்த கேஸ் ஜெயிக்க போறாங்களா? இல்ல வந்து இந்திய அரசாங்கம் ஜெயிக்க போறாங்களா? அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா, இங்க யாரோடைய விஷயம் வந்து பேசப்படுதுன்னா, உங்களுக்கும் எனக்கும் உள்ள விஷயமா இருக்கலாம். நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம். நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத மத்தவங்க ஒரு தீர்மானிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஒரு டெமோக்ரசி கண்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நீங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் என்ன பேசணும் நான் தான் முடிவு பண்ணணும். ஆனா, அந்த பேச்சுல ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த பேச்சுல ஒரு நேர்மை இருக்கணும். அந்த பேச்சுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அத வேணா நம்ம ஃபாலோ பண்ணலாம் தவிர, பட் நான் என்ன பேசணும் அப்படிங்கிறதே இன்னொருத்தவங்க தான் தீர்மானிப்பாங்க அப்படின்னா, அது எப்படி வந்து ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்க முடியும்? ஸோ, அப்ப இது வந்து கண்டிப்பா நாளைக்கு நம்மளுடைய கருத்துக்களுக்கும் நெறைய தடைகள் ஏற்படலாம். இந்த விஷயம் மூலியமாக நெறைய இந்த சட்டத்துல நெறைய திருத்தங்களை ஏற்படுத்தலாம். அப்போ இங்க யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்கன்னு தாண்டி, நம்மளுடைய ஸ்டாண்டிங் என்னவா இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கணும். பட் இத வந்து நம்ப எப்படி பார்க்கணும் அப்படின்னா, டெமோக்ரஸில வந்து இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே
நாட்டுடைய பாதுகாப்பு இங்கே முக்கியமாக நம்ம கருதணும். கண்டிப்பாக நாட்டுடைய பாதுகாப்பு இங்கே முக்கியம் தான். நம்மளுடைய சீக்ரெட்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பட் அப்படியே இருந்தாலுமே தனி மனிதனுடைய கருத்து சுதந்திரத்துக்கு இங்கே வந்து ஒரு ஆதரவு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே டெமோக்ரஸியாக வாழ முடியும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்டோட ஒரு எழுத்து மாதிரி தான் இருக்குமே தவிர, பட் இதில் எந்தவித ஒரு வளர்ச்சியும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். இதை பற்றின கருத்துங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சயோக் திட்டம் உண்மையாகவே நாட்டுக்கு தேவையானதா? நாட்டுக்கு பாதுகாப்பான ஒன்றா அப்படியா? அப்படி இல்லைன்னா மக்களுடைய அந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கா? இதை பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், உலக அரசியல், நம்ம ஊர் அரசியல் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.